ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் அப்சலோம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களில் இவருடைய மரணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். தாவீதின் மகனான இளவரசரான இவர் அகித்தோப்பேலின் ஆலோசனைக்கு விலை போய் பல தவறுகளை செய்து தாவீதை எதிர்க்கவும் அழிக்கவும் முயன்று அந்த அளவுக்கு திறமையும் உதவி செய்ய ஆட்களும் இல்லாத காரணத்தினால் தோற்று ஓடிப்போனார். அப்படி ஓடிப்போன போது இவர் ஒரு கோவேறு கழுதையில் ஏறி ஓடினார். அந்த கழுதையில் ஓடின போது இவருடைய முடி மரத்தில் சிக்கியது. கழுதை ஓடிப்போனது. இவர் மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தார். இதை பார்த்த யோவாபினுடைய வீரர்கள் அவரிடம் தகவல் சொன்னார்கள். அவர் வந்து ஈட்டியை இவருடைய நெஞ்சிலே எறிந்து இவரை கொன்று போட்டார்கள். அங்கேயே அந்த வீரர்கள் இவரை அடக்கமும் செய்தார்கள். அடுத்த அரசராய் வந்திருக்க வேண்டியவர் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பார்களே, அப்படி அகித்தோப்பேலோடு சேர்ந்து பதவி உடனே கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில், ஆசையில், வெறியில் தவறாக களம் கண்டு தவறுகள் பல செய்து சிக்கிக்கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையை மிக பரிதாபமாய் இழந்தார். பல தந்திரங்கள் செய்தார், பல முயற்சிகள் செய்தார். ஆனால் அவை எதுவும் அவருக்கு ஆதரவாக துணையாக நிற்கவில்லை. கர்த்தரின் சித்தமும் திட்டமும் வேறாயிருந்தது. கர்த்தரின் சித்தத்திற்கு எதிராக போராடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தராத ஒன்றை பெற்றுக்கொள்ள முயலாதீர்கள். அதற்காக அணிதிரட்டாதீர்கள். அதற்காக யுத்தம் செய்யாதீர்கள். அதற்காக மிக கடுமையான ஆலோசனையில் ஈடுபடாதீர்கள். விளைவு அப்சலோமின் முடிவைப் போல அமையலாம். ஆண்டவர் நமக்கு என்ன தந்திருக்கிறாரோ, நம்ம என்ன செய்ய சொல்லுகிறாரோ, நமக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறாரோ அதில் மகிழ்வுடன் களிப்புடன் இருந்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென்.